விஷ்ணு பிரம்மா எல்லா கணக்கும் கேட்டுக்கோப்பா. உலகத்தில் சேட்டை கணக்கு பூரா போடுதார் ஐயா. பூரா சேட்டை பண்ணுற கணக்கு போடுதார். எல்லா கணக்குமே போட்டார். நீதிமன்றத்தை அவமதித்து வெளியில் அவ்வளோ ஒரு கணக்காக கூத்தடிக்கான், கும்மால் அடிக்கான். பஞ்சாயத்து போர்ட்டில் போய் குளங்கள் எப்படி இருக்குது, இடங்கள் என்ன செய்யணுங்கிற பார்க்காம இவங்க உட்காந்து உள்ளே பஞ்சாயத்து போர்ட்டுக்குள்ளே உட்காந்து அவங்களுக்கு உள்ள இடம் கிடந்துச்சுன்னா கட்டடமாக கட்டி கணக்கு எழுதி பூரா அந்த காகித பேப்பரில் மாற்றி எழுதி எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்ட்டில் எவ்வளோ கையெழுத்து போட்டு மிச்சம் இருக்கா அந்த பணம் செத்த பேய் பேப்பரை வலித்து உள்ளே கொண்டு போயிருந்தான். அவன் வீட்டில் குளிர் காயணும்ல, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட. அதான் திருவோடு கொடுத்துட்டாரா. எல்லா அரசியல்வாதியும் புரிஞ்சிக்கோ, திருவோடு கொடுத்துட்டாருன்னா உன் வாரிசு என்ன தப்பு செய்தியோ அதில் நசுக்கி விட்டுருவார், குளோஸ் பண்ணிடுவார். கடவுள் ஒன்று தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. புரியுதா? நீ வீச்சை முடித்த வேக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஏண்டா இலை வீச்சை முடித்த வேலை உன் முறையில் பாடுறா. இங்கேருந்தே பாருங்கடா, கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸில் பூரா அந்த அரசியல்வாதி முறையை பார்த்தா கஞ்சி குடிக்க முடியாது. அவனுங்களை பார்த்து இவன் கையெடுத்து கும்பிடுதான் அவன் தலைவரா அப்படிமா. தலைவராடா நீ தலைவராங்க இருடா 30 பேர் வரையில் 2 பேக்கில் 2 பிடக்ஸில் குடுக்கிற குடுப்பில் வீங்கி போவோம். உட்கார முடியாது, மல்லாக்க தான் படுப்பேன், கூப்பிட்ற படுப்பேன். இதான் உனக்கு கடைசி அத்தியா கணக்கு போடுதார் பார்த்துக்கோ. பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கு நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. பஞ்சாயத்து போர்ட்டில் செக் பண்ணுற கிடையாது. சேரை பிடிச்சி ஆட்டி இதில் கணக்கு எழுதணுமா கம்ப்யூட்டரை கணக்கு ஏற்றி அந்த பேப்பர் பேங்கிலேருந்து எடுத்து சுரண்டி தின்னு அவன் குடும்பத்தோட குழாவி கொழுப்பு மப்பேறி போய் கிடக்கான். பஞ்சாயத்து போர்ட்டு கணக்கு இதுதான். பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்து மேற்க வரைக்கும் குழாயை பதிக்கும், செடியை பதிக்கன்னு கீழே பதிச்சு பிளாட்டை பழையபடி ஒரு இடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு இடிப்பு, இதிலே எழுதி இதே ஜோலி பஞ்சாயத்து போர்ட்டு கணக்கு. பஞ்சாயத்து போர்ட்டு சீல் அடிச்சிருவார், சீல் குத்திடுவார். எத்தனை வருஷம் ஆண்டு காலம் எழுதின ஆணும் பெண்ணெல்லாம் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். பஞ்சாயத்து போர்ட்டில் அதான் கவர்மெண்ட் வேலை. என்னடா அதுதான் கவர்மெண்ட் வேலை, ஆணுக்கும் பெண்ணுக்கும். பார்த்தியாப்பா, தாசில்தார், விஓ, கலெக்டரு எல்லா இடத்துலையும் குடி போதையில் உறங்குதான். நீதிமன்றத்தில் கேளப்பா, காணொலியில் விடுதான். ஈஸ்வரன் சிரிக்கான், பார்த்து சிரிக்கான். இப்படி கூத்தடிக்கா, இதெல்லாம் நீதிமன்றத்தில் பார்க்க மாட்டாங்களா, இது உள்ளே தூக்கி போட மாட்டாங்களா அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்கான். நாங்கள் கணக்கை விட்டுட்டோம். புரிஞ்சுக்கப்பா, எல்லா இடத்துலையும் மது போதை, குடி போதை அவனாக தயாரிக்கான். அரசுன்னு மத்திய அரசு, மாநில அரசு அவனாக தயாரித்து அவனாக குடித்து அவன் உறங்குதான், கையெழுத்து போட்டு பூமியை நாசம் பண்ணுதான். அது என்ன ஏது இறங்கி வெளியெல்லாம் பார்க்க மாட்டான். அங்கங்கே போனவுடனே 9 வரைக்கும் போனவுடனே எல்லா அதிகாரி உள்ளே போய் உட்காந்து சேரை பிடிச்சி ஆட்டி மல்லாக்க ஏசியை போட்டு ஃபேனை போட்டு மல்லாக்க காலை 2 மேலே தோளில் தூக்கி போட்டு உட்காந்து கணக்கு எழுதானப்பா. புரிஞ்சுக்காப்பா, எல்லாம் நடுங்க விடையில் இராணுவ 30 வீரர் உள்ளே போவேல கணக்கு உள்ளே எடுப்பான். பஞ்சாயத்து போர்ட்டில் எடுப்பான். எத்தனை பேர் உள்ளே மாட்டுதானோ பஞ்சாயத்து போர்ட். இங்கேருந்தே போவோம். தெற்கு பாளையம், ராஜபாளையம், தலபாயபுரம், செட்டியார்பட்டி ஒரு குளம் உள்ள இடக்கு, அதையும் தோண்டி எடுத்துருவான். அடுத்தாப்பில் உள்ள எம்எல்ஏ வருவான். எம்எல்ஏ கிட்ட ஆட்டிட்டு வருவான்ல, வாடா அப்படிமா 30 வீரர். அடுத்தாப்பில் முகவூர், அடுத்தாப்பில் சேத்தூர், எல்லா கழுதையும் உள்ள கிண்டி பார்க்கையில் பின்னி எடுத்து போடுவான். சேத்தூரில் ஒருத்தன் புரோக்கராகவே இருந்து பூரா எவ்வளோ காகிதம் அடிக்கணுமோ எல்லாம் இந்த சிவப்பு கொடி உண்டியல் கொடுக்குவான்ல, நல்லா புரிஞ்சுக்கோப்பா. நீதிமன்றத்தில் சிவப்பு கொடினா அதான் சிவப்பு மட்டும் கொடியை தூக்கி ஆட்டுவான். பக்கா திருட்டு போய்க பூரா அங்கங்கே புரோக்கராக இருந்து கேட்டு பெரிய கேட்டால் போட்டுப்பான். அவள் அப்பா விட்டு சொத்து, அவள் ஆத்தா விட்டு சொத்து மாதிரி கேட்டை போட்டுப்பான். ஒரு செத்த பேய் பேப்பர் வச்சு விளையாண்டு. புரிஞ்சுக்கப்பா, நீதிமன்றத்தில் வழக்காடையில் இதில் எல்லாமே பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து தூக்குவார். தூக்கியில் இதில் கையெழுத்து கலெக்டர் போட்டார், தாசில்தார் போட்டார், விஓ போட்டான், கிராம அதிகாரி போட்டான், தலையாரி போட்டான், பஞ்சாயத்து போர்ட்டு தலைவர் போட்டான், ஆணும் பெண்ணும் நியமிக்கான்ல, எல்லாம் மாட்டி உள்ளே எடுக்கல பின்னி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்.